திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு நோட்டு இல்லை பழைய டைரி அதை வாங்கி எழுதிட்டு வரீங்க, அடுக்கி வச்சிருக்கீங்க வீட்டில். ரொம்ப சந்தோஷம், முதல்ல பாராட்டுறேன். இந்த கேட்ட சத்தியத்தின்படியாக நீங்கள் இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபையின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தாச்சுங்களா? முதல்ல இன்னைக்கு அதை கவனிச்சுப்பாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம சத்திய வசனங்களை கேட்குறோம், ரொம்ப ஆவலோட கேட்குறோம், ஆச்சரியமாக கேட்குறோம், ரொம்ப புதிதாக இருக்கிறதுன்னெலாம் கேட்குறோம். கேட்கிறதுனுடைய ஆசீர்வாதம் எங்கே நிறைவு பெறும், நம்மளை அந்த ஆசீர்வாதம் நம்மளை எப்போ சந்திக்கும்னு சொன்னால் நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது. அதனால தான் வெளிப்படுத்தல் 1:3 பாருங்களேன், இதை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அப்புறம் இதன்படி நடக்கிறவர்கள், அது கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம அந்த பாக்கியவான்கள் என்ற இடத்துக்கு வராமலே வெறுமனே அப்படி கேட்டுட்டு விட்டுட்டோம்னா பிரயோஜனம் இல்லையே. அந்த மெய்யான அந்த பலனை நாம் அடையத்தக்கதாக நாம் இருக்கணுமா இல்லையா? யோவான் சொல்றார் ஒரு இடத்துல, நீங்கள் பூரண பலனை பெறாதபடிக்கு உங்கள் பிரயாசங்கள்ல நீங்க ஏன் குறைவா இருக்கிறீங்க? நீங்கள் பூரண பலனை பெறும்படிக்கு நீங்க பிரயாசம் படுங்க, உங்க பிரயாசம் வீணா போகக்கூடாது என்ற தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொடர்ந்து பல தலைப்புகளின் கீழாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரனே, தாயே, தகப்பனே, வாலிபனே, அம்மா, நீங்க இந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படிஞ்சீங்க. கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்போ கேட்கிற விதத்துல கேட்கணும், விசுவாசிக்கத்தக்கதாக கேட்கணும். அடுத்தது கீழ்ப்படிந்து விடுவேன் தேவனுடைய வார்த்தைக்கு என்ற முடிவோடு கூட நாம கேட்கணும். கேட்கலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். விடியற் காலையிலே என்னை தேடுகிறவன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று தேவனுடைய வார்த்தை கூறுவதை நாம் பார்க்கிறோம். காலை எல்லாவற்றின் துவக்கமாக இருக்கிறது. உலகமே தூங்கி கொண்டிருந்து அது விழித்தெழுவதை பார்க்கிறோம். காலை என்பது மகிழ்ச்சியான ஒரு வேளை, எல்லா ஆயத்தங்களையும் துவங்குகிற ஒரு வேளை. சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் உங்கள் முழங்காலிலே ஜெபத்தோடு ஆரம்பித்து தேவ வசனங்களை கேட்டு மகிழ்ந்து எச்சரிப்புற்று இந்த புதிய நாளை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். இன்றைய நாட்களில் வெளிப்படுத்தல் 21 5வது வசனத்தில், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Behold, I make all things new. எல்லாவற்றையும் புதிதாக செய்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு கால் நாம் பழைய உலகத்தில், பழைய வாழ்க்கையில், பழைய வேதனைகளில் நாம் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய உலகத்தை நோக்கி, ஒரு புதிய ஆரம்பத்தில், ஒரு புதிய வல்லமையை நீங்கள் அடையும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தல் 1 3வது வசனம், அதாவது இதில் உள்ளவைகளை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்த்தோம். சகோதரர்களே, தேவனுடைய வசனத்தை கை கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ வகையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் தேவனுடைய வசனத்தை கை கொள்வதன் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் பாக்கியவான்களாகவும் மாறுகிறோம். இப்போது பாக்கியம், அதாவது பிளஸ்ஸட் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம தினமும் பிளஸ்ஸிங் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஆசீர்வதியும் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதாவது பரலோகத்துக்குரிய வார்த்தை இது. ஆசீர்வாதம் என்பது தேவன் மனிதனுக்கு கொடுப்பதாக இருக்கிறது.
ஒரு முறை இயேசு பிரசங்கித்து கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் மிகுந்த ஆவலோடு ஆச்சரியமாக அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்படி கேட்டுக்கொண்டிருந்த மனிதர்கள் மத்தியில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆவேசம் போல இயேசு சொல்வதை கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அவள் எழுந்து நின்று உரத்த குரலில் ஒரு செய்தியை சொன்னாங்க. கவனிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தாய் தன்னை போன்ற இயேசுவை பெற்ற அந்த தாயை நினைச்சு பார்க்குறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, இயேசுவை சுமந்த அந்த கர்ப்பம், அந்த தாய் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏவாள் கூட அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்படல, சாராள் கூட அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்படல. உலகத்தில் பெண் என்று ஒருவள் இருப்பாளானால் அவர்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் மரியாள் தான். மரியாள் தன்னுடைய மகனுக்கு பாலை புகட்டினார் அல்லவா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் மிகுந்த பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொன்னாங்க. இன்றைக்கும் கத்தோலிக்கர்கள் மத்தியில் மரியாளை மிகுந்த உயர்ந்த இடத்துல வைத்து புகழ்வதையும் பாராட்டுவதையும் நாம் பார்க்கிறோம். இமாக்குலேட் மேரி, கன்னி மரியாள் என்று அவர்கள் எப்போதும் வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு படி கடந்து இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். பாருங்கள், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், பக்கம் 98, புதிய ஏற்பாடு. அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, பேனால் அடிக்கோடிடுங்கள், அதை கை கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இப்பொழுது இயேசுவை சுமந்த கர்ப்பம், அவருக்கு பாலை புகட்டின அந்த தாய் பாக்கியம் உள்ளவள் தான். ஆனால் அவளை பார்க்கணும் அதிக பாக்கியம் உள்ளவர்கள் யார்? இதை நான் சொல்ல, வேற யாரும் சொல்ல, இயேசு தாமே சொல்லுகிறார். மரியாளை விட அதிக பாக்கியம் உள்ளவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். சகோதரர்களே, இது விளங்குதா உங்களுக்கு? நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? இப்பொழுது சங்கீதம் 32 பக்கம் 688. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதாவது எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சகோதரர்களே, நம்முடைய பாவ மன்னிப்பு, தேவன் நம்முடைய கபடத்தையும் அக்கிரமத்தையும் சகல பாவங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் மன்னித்ததனால தாவீது தீர்க்க தரிசனமாக யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர், இந்த உலகத்தில் அவனுக்கு என்னப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியம் உள்ளவன், அவள் ஒரு பாக்கியவதி, அவன் ஒரு பாக்கியவான், இப்படி பரவலாக பேசுவதை பார்க்கிறோம். அப்படி பேசுகிறவர்கள் அந்த மனிதனிடத்தில் இருக்கிற சொத்துக்கள், பொருட்கள், தங்கும் வெள்ளி முதலானவைகள், இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கானவைகள், ஐஸ்வர்யம், இதுதான் நம்ம பாக்கியவான் சொல்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது இவைகள் அல்ல. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அந்த நிலை, அதான் பாக்கியமான நிலை. இதை தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பெறுகிறோம். சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிற மக்கள்
பாக்கியவான்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து போதித்த உங்களுக்கு தெரிந்த 2 உவமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். இயேசு கன்மலையின் மேலே கட்டின ஒரு வீட்டையும் மணல் மேல் கட்டின ஒரு வீட்டையும் குறித்து பேசுகிறார். இதை நீங்கள் சிறு வயது முதல்ல கேட்டிருப்பீங்க. நம்முடைய மனதுக்குள்ள அந்த வீடு தான் ஞாபகத்தில் இருக்கிறது. ஆனால் வீடு அல்ல, அதை கட்டிய மனிதனை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது மனிதன் மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படியாமை, இதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். We think about the house, we think about the man, but we need to think about their obedience or disobedience. இதை தான் இயேசு இங்கே சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த இடத்துல நான் என்பது இயேசுவை குறிக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, those who are obeying, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இஸ் a man of wisdom, புத்தி உள்ள மனுஷன். இப்பொழுது 26வது வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, டிசோபீடியன்ஸ், செய்யாதவன், டிஸ்ஒபே பண்ணவாள், அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன், ஃபூலிஷ் மேன், அவனுக்கு நான் ஒப்பிடுவேன். இப்பொழுது வீடு மனிதன், ஞானமுள்ளவன் புத்தி இல்லாதவன். இப்போ நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மனிதன் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, பரிசுத்தவான்களே, கண்மணிகளே, தோழர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு மதத்தில் மக்கள் இறங்கி விட்டார்கள். அவர்கள் மனம் போனபடி இந்த வேதத்தை எடுத்து போதித்து தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறாங்க. சபையை மறந்து ஊழியங்களுக்குள்ளே மூழ்கிட்டாங்க, பண வசூலில் ஈடுபட்டாங்க, பொய் சொல்ல துணிந்து விட்டார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகர் மட்டுமல்ல, அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஆள் யார்? அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஆள் முதல்ல புத்தி உள்ள ஆள். ரெண்டாவது, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஆள் தன்னுடைய வீட்டை கன்மலையின் மேலே கட்டின புத்தி உள்ள மனுஷனாக இருக்கிறான். கன்மலையிலே கட்டுவது என்பது இயேசுவின் வார்த்தையின்படி நடப்பது. இயேசுக்கு ஒரு பேர் கன்மலை, கன்மலையாகிய கிறிஸ்து. மணல் மேலே கட்டின ஆளும் கூட ஒரு புத்திசாலி தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான். கட்டி என்ன பயனு? பெருவெள்ளம் வந்தது, பெருமழை பொழிந்தது, அந்த வீட்டின் அஸ்திவாரத்தின் மேலே மோதியது, மணல் மேல் கட்டிய வீடு தரைமட்டமாக கரைந்து விழுந்தது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த இடத்துல கிறிஸ்து நான் என்று சொல்கிறார். இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அர்த்தம் விளங்குது நமக்கு, அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் நடக்காதவன், நடக்கிறவன் ஞானம் உள்ளவன், நடக்காதவன் புத்தியினன். நடக்கிறவன் கன்மலையிலே வீட்டை கட்டியிருக்கிறான், நடக்காதவன் மணல் மேலே வீட்டை கட்டியிருக்கிறான். நீங்கள் இதை குறித்து உங்கள் மனதிலே சிந்திக்க வேண்டும். காரணம், கிறிஸ்தவ மார்க்கம் 33ஆம் ஆண்டு எருசலேமிலே துவங்கியது. ஆனால் 325க்கு பிறகு இன்றைய தேதி வரைக்கும் சுமார் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகளாக கிறிஸ்தவம் மதமாக பிரிந்து கிடக்குது. இந்த மதவாதிகள், மத துரோகிகள், மத வியாபாரிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், மூளைச்சலவைக்காரர்கள், விழாக்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடுகிறவர்கள், இன்றைக்கு அவர்கள் மணல் மேல் கட்டின வீட்டை தான் மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். நியாய தீர்ப்பு வருவதை குறித்து அக்கறையற்று இருக்கிறார்கள்.
சகோதரர்களே, இந்த மாதிரியான மக்களுக்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி நடவாத ஆளுக்கு 3 அடையாளங்கள். ஒன்று, அவர்கள் தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள். 2, பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்வார்கள். 3வது, அற்புதங்களை செய்தோம் என்று சொல்வார்கள். ஆக தீர்க்க தரிசனம், பிசாசுகளை துரத்துதல், அற்புதங்களை செய்தல், இந்த 3 அடையாளங்கள் எங்களுடைய மணல் மேல் கட்டின வீட்டின் அடையாளங்களாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் தேவை, பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், அற்புதங்கள் உண்டாக வேண்டும். ஆனால் அவைகள் புதிய ஏற்பாட்டின்படி கர்த்தரால் செய்யப்பட்டதாக, சொல்லப்பட்டதாக, நிகழ்த்தப்பட்டதாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, மனுஷர்களை வஞ்சிக்கத்தக்கதாக கொடிதான பொய்யின் ஆவி மனுஷர்கள் இருக்கிறதுனாலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். கள்ள அற்புதங்களை செய்கிறவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக, நீங்கள் பாக்கியவான் என்ற அந்த நிலையில் உங்கள் பாவங்கள் மூடப்பட்டு மறைக்கப்பட்டு உங்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கும் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். மல்கியாவினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம், பக்கம் 1106. என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு பாக்கியம் உள்ள ஒரு மனிதன் தேவனுடைய பொக்கிஷத்துக்கு சமமாக இருக்கிறான். தேவனுடைய மகனாக இருக்கிறான். தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிப்பது போல தேவன் அவனை ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறார். அதனால்தான் வெளிப்படுத்தல் 1:3 நாம் வாசித்தோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அவைகளை கைக்கொள்கிறவரும் பாக்கியவான்கள் என்று எழுது. இன்றைக்கு நாம் எழுதப்பட்ட சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த நாளில் உங்கள் மனம் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு தேவனுடைய வசனத்தின் மீது வாஞ்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் சொல்கிற இந்த கருத்துக்கள்லாம் புதுமையாகவும் மற்றவர்களைப் போல ஒரு சராசரியாக தெரியாமலும் இருக்கும். காரணம் என்னன்னா, புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை மட்டும் நாங்கள் போதிக்கிறோம். புதிய ஏற்பாடு எவைகளை நமக்கு போதிக்கவில்லையோ அவைகளை குறித்து நாம் அமைதி காக்கிறோம். சில விஷயங்களுக்கு நமக்கு பதில் இல்லை, அங்கே நாம் அமைதியாகத்தான் இருக்கணும். தேவையில்லாமல் நம்ம வாயை திறக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அதே போல 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், எழுதப்பட்டவைகளுக்கு நீங்கள் மிஞ்சி எண்ண வேண்டாம். எவைகள் எழுதப்பட்டதோ அவைகளை மட்டும் நீங்கள் நம்புங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்போது கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்களாக இருக்க விரும்பினால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், புத்தி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து நாம் அதை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 188. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பேனல் அடிக்கோடிடுங்கள், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக, அப்படியே ஒப்புக்கொள்ளுகிறவர்களாக,
அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருப்போமானால் நற்குணசாலிகள், ஆங்கிலத்தில் they will become noble in their mind. அவளுடைய மனது ஒரு அரசனை போல மகிழ்ச்சி உள்ளதாக இருக்குமா, ஒரு ராஜாவை போல அவன் இருப்பான். சகோதரர்களே, இந்த காலை பொழுதில் நாம் கேட்ட இந்த பாக்கியவான் என்ற அந்த கருத்து, இயேசு சொன்னார், என்னுடைய தாயாகிய மரியாளை விட, அவளுடைய கர்ப்பத்தை விட, அவளுடைய பாலை விட கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். இந்த வசனங்கள் ஒரு தீப்பொறியை போல உங்களை பற்றி கொள்ளவும், உங்களுடைய விசுவாச பேரலையை உண்டாக்கவும், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அக்கிரமங்களை எண்ணாதிருக்கிறாரோ, மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று படித்தோமே. தகப்பனே, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற தூய்மையான நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த காலை பொழுதுல சூரியன் புதிதாக உதிக்கிறான், காற்று புதிதாக வீசுகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு புதிய பலத்தோடு காலையில எழுந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர். இந்த உலகத்தை புதிதாக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படி தம் சொந்த குமாரனையே அனுப்பினார். நீங்க வேதாந்தத்தை பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று படிக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கைக்கு, அதாவது புதிய ஏற்பாட்டுக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். பழைய உடன்படிக்கைக்கு மோசே மத்தியஸ்தராய் இருந்தார். ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு இயேசு மத்தியஸ்தராய் இருக்கிறார். நீங்கள் எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கீங்க? சிந்தித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டின் கீழ் மிருகம் பலியாக கொடுக்கப்பட்டது, மிருக ரத்தம் பாவமன்னிப்புக்கு என்று கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்பட்டு அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, இல்லைங்களா? அப்போ புதியது, புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை எவ்வளவு விசேஷமா இருக்கிறது பாருங்கள். பழைய உடன்படிக்கை இஸ்ரவேலர்கள் அல்லாத மக்களை புறம்பே தள்ளியது. ஆனால் புது உடன்படிக்கை அனைத்து மக்களையும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும், ஜாதி வித்தியாசமின்றி, தேச வித்தியாசமின்றி, மொழி வித்தியாசமின்றி, கலாச்சார வித்தியாசமின்றி, கல்வி தகுதி வித்தியாசமின்றி அனைவரையும் சேர்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. நீங்க எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கீங்க யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாளில பாக்கியவான்கள், சங்கீதத்தில பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதே போல மத்தேயுல மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஒரு பாக்கியவான்கள் பட்டியலை கொடுக்கிறார். அதற்கு அடுத்தாற் போல வெளிப்படுத்தின விசேஷத்துல பல இடங்களிலே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கைக்கொள்வனும் பாக்கியவான் என்று இப்படி பல்வேறு இடங்களிலே வேதாகமம் பாக்கியவான்களுடைய பட்டியலை நமக்கு கொடுக்கிறது. இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். யாரை காட்டிலும் அதிக பாக்கியவான்கள்? கொஞ்சம் யோசித்து சரியான பதிலை எழுதுங்க. முதல்ல கேள்வி எழுதி கொள்ளுங்க, வசனத்தை தேடுங்க, குறிப்புகளை நோக்கி பாருங்க, சரியான பதிலை எடுத்து வசன குறிப்போடு எழுதுங்க. சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. கேள்வி இதுதான், யாரை காட்டிலும் அதிக பாக்கியவான்கள்? எழுதி கொண்டீர்களா? நல்லது நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்க. 2 விஷயம் நீங்க செய்யணும். 1, புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2, புதிய உடன்படிக்கை சொல்லுகிறபடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இயேசு வரும் வரை அவரை போல வாழ வேண்டும். அதற்காக தான் அவரே இந்த பூமிக்கு வந்தார். செய்வீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர்,
சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044225500882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?